given A3 equal to 15, S10 equal to 125 and find D and A10. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, A3 equal to 15, S10 equal to 125. S10னா N equal to 10 அப்படின்னு அர்த்தம். ஸோ now we go for A3 means A plus 2D அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே A3 வந்து 15 கொடுத்துருக்காங்க. அப்போ A plus 2D, A3க்கு பதிலாக 15, equation number 1. ஸோ ரெண்டாவது Sn கொடுத்துருக்காங்களா, S10, we know the formula, Sn equal to n by 2, 2a plus n minus 1 into d. ஸோ இதில் Sn அப்படிங்கிறது S10னா இங்கே வந்து Sn equal to S10, n equal to 10. ஸோ we can put the value இங்கே. Sn equal to S10, S10ஓட வேல்யூ என்ன, 125. 125 என்னங்கிறது 10 by 2, 2a அது தெரியல நமக்கு. அப்புறம் என்னங்கிறது 10 minus 1 into d. ஸோ 125 ஈக்குவல் டு இது 10 by 2னா 5 வந்துடும். 2a 10 minus 1னா 9d. ஸோ 5 இருக்குது, இப்போ இங்கே கொள்ளலாம் 2a plus 9d ஈக்குவல் டு 125 divided by 5. 125 divided by 5 என்ன இருக்கும், 25 கிடைக்கும். அப்போ you can go for 2a plus 9d equal to 5. This is the equation number 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 வித் 2ங்கிற நம்பர்னால மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்க போகுது, இங்கே ஈக்குவேஷன் 1 வந்து a plus 2d equal to 15. அப்போ 2னால் மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்க போகுது, 2a plus 4d equal to 30 அப்படின்னு. இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 3-ஐ ஈக்குவேஷன் 2ல் 3லேருந்து 2-வை சப்ட்ராக்ட் பண்ணலாம். யூ கேன் சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 3 ஃப்ரம் 2. ஆக்சுவலி யூ கேன் சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 3. ஸோ இப்போ எழுதணுன்னா என்ன இருக்க போகுது, 2a plus 4d equal to 30. இது ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் இது எழுதணும்னா 2a plus 9d equal to, ஆக்சுவலி இது வந்து 25. அடிஷனல் என்ன இருக்கும், 25 வரும், 25. ஸோ இப்போ இங்கே பண்ணோன்னா என்ன இருக்கும், 25. இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிறத வந்து மைனஸ் ஆகிக்கணும். இது ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக மாற்றிக்கலாம், இதுவும் ப்ளஸ் மைனஸாக மாற்றிக்கலாம், இதுவும் ப்ளஸ் இது மைனஸ் ஆகிக்கலாம். இப்போ 2a இந்த இடம் 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 90லேருந்து 4dயை சப்ட்ராக்ட் பண்ணால் 5dன்னு கிடச்சிரும். 30ல் 25 போச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். b equal to minus 5 by 5, so that d equal to minus 1 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, d கண்டுபிடிச்சிட்டோம், A10 கண்டுபிடிக்கணும். ஸோ A10 கண்டுபிடிக்கிறதுக்கான A10 கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று என்ன, A10 அப்படின்னா a plus 9dன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, a plus 2d. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், A10 equal to a plus 2d plus 7dன்னு எழுதலாம். ஸோ a plus 2d அப்படிங்கிறது ஆல்ரெடி we know that a plus 2d equal to a3 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ a3ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 15. ஸோ we can substitute the value. எப்படி போட்டுக்கலாம், a10 equal to a plus 2d பதிலாக 15 plus 7d. ஸோ அடுத்து நம்ம என்ன எழுதலாம், a10 equal to 15. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ப்ளஸ் 7dங்கிறது -1. அப்போ a10 equal to 15 minus 7 equal to 8. So we can find a10 equal to 8. That's all.